திமுக கடந்த தேர்தலின் போது அறிவித்தன்படி பொது விநியோக திட்டத்திற்கு என தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும். பொது விநியோக ஊழியர் சங்கம் மாநில தலைவர் பால்ராஜ் திண்டுக்கல்லில் பேட்டி. திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பொது விநியோக ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் இருந்து 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வருகை தந்தனர். கூட்டத்திற்கு பின்னர் மாநில தலைவர் பால்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியின் 236 படி நியாய விலை கடைக்கு தனித்துறையை ஏற்படுத்தி அதனை கண்காணிக்க IAS ஒருவர் நியமிக்கப்படுவார் என தெரிவித்திருந்தார். ஆனால் அதை கடந்த 4.5 ஆண்டுகளாக செயல்படுத்தவில்லை. அதேபோல ரேஷன் கடைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கைரேகை வைக்கும் POS மிஷின்களை சப்ளை செய்துள்ள தனியார் நிறுவனம் தரமில்லாத மிஷின்களை கொடுத்துள்ளதால் கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன் செய்வதில் பல இடர்பாடுகள் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பொது மக்களுக்கு பொருட்களை விநியோகம் செய்வதற்கு மிகவும் காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே அந்த தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் தரமான இயந்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல ரேஷன் கடைகளில் தரம் இல்லாத பொருட்களை கூட்டுறவுத்துறை விநியோகம் செய்கிறது. கூட்டுறவுத்துறை தரமில்லாத பொருட்களை கொடுத்து அதனை பொதுமக்களிடம் விற்பனை செய்யவும் கட்டாயப்படுத்துகிறது. இதன் மூலம் அதிகாரிகள் கொள்ளையடித்து வருகிறார்கள். தனியார் நிறுவனங்கள் தரமில்லாத பொருட்களை நியாய விலை கடைகளுக்கு சப்ளை செய்வதற்கு அதிகாரிகளுக்கு கமிஷன் கொடுக்கப்படுகிறது. அதேபோல தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தாய்மானவர் திட்டத்தினால் அதிக அளவு முறைகேடு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே வயதான ஒருவர் வீட்டில் இருக்கும் பொழுது அதே குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர் மூலம் ரேஷன் பொருட்களை முறையாக சப்ளை செய்து வருகிறோம். எனவே தாய்மானவர் திட்டம் எங்களுக்கு தேவையில்லை. ஆதரவற்ற மக்களுக்கு ஏற்கனவே நாங்களாகவே தேடிச் சென்று பொருட்களை வழங்கி வருகிறோம். கூட்டுறவுத்துறைக்கு பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தும் நியாய விலை கடைகளுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஆனால் தணிக்கை செய்கிறோம் என்ற பெயரில் எங்களை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வஞ்சித்து வருகிறார்கள். இதை அனைத்தையும் களைய பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை ஏற்படுத்தி ஒரு IAS அதிகாரி இதனை கண்காணிக்க வேண்டும். ரேஷன் கடை பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் இல்லை, சம்பள உயர்வு இல்லை. சம்பள உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை எங்களிடம் கண் துடைப்பிற்காகவே நடைபெற்று வருகிறது. கொரோனா காலத்தில் உயிரை துச்சமாக நினைத்து நாங்கள் பணி செய்தோம். அப்பொழுது ரேஷன் கடை ஊழியர்கள் கொரோனா பாதிப்பினால் இறந்தார்கள். ஆனால் அரசு அதை சந்தேக மரணம் என கூறி அவர்கள் குடும்பத்திற்கு சேர வேண்டிய எதையும் கொடுக்கவில்லை. இன்றளவு எங்களை தமிழக அரசு அடிமைகள் போலவே நடத்துகிறது. இதனை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்களை இணைத்து பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளோம் என தெரிவித்தார். கஷ்டத்தில் ஆனால் தாய்மானவர் திட்டத்தை கொண்டு வர்றாரு யாரு? ஸ்டாலின். நான் கேட்குறேன், தாய்மானவர் திட்டம் தேவையா? தேவையே இல்லை. நாங்கள் சொல்கிறோம் தேவையில்லைன்னு. அரசாங்கம் அனாதைகள் யாராவது இருந்தால் நாங்களே அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்குறோம். அதை நாங்கள் அரசு அனுமதியில் தேவையே இல்லை, எங்களுக்கு மக்களுக்கு கொடுக்குறோம். அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது தாய்மானவர் திட்டம் என்று அதில் ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்கு அரசு வழிவகுக்கிறது. அரசினுடைய அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறாங்க, கூட்டுறவு நிறுவனம் கொள்ளையடிக்குது. எங்களை கொள்ளைக்காரனாக பார்க்கக்கூடிய மக்களே எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ரேஷன் கடையில் கடத்துகிறான், ரேஷன் கடையில் திருடுறான், குறைச்சி எடை போடுறான், காசை கூட வாங்குகிறான், அல்லது விளங்காத பொருள் கட்டுப்பாடப்பட்ட பொருளை கொடுக்குறான். நாங்களா கட்டுப்பாடற்ற பொருளை கொடுக்குறோம்? சொல்லுங்கள், யார் எங்களுக்கு கொடுக்குறா? கூட்டுறவுத்துறை கொடுக்குது. பேசாதீங்க, கூட்டுறவுத்துறை கொடுக்குது. கூட்டுறவுத்துறை கொடுத்து அதை எங்களை விற்க சொல்கிறான். அது எப்படி? சில பொருட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை இருக்கும், 25 பொட்டலாக இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சேமியா 25 தான் இருக்கும். டேமேஜ் அதில் 1 ஆகும்ல, 2 ஆகும்ல. டேமேஜ் யார் கொடுக்கறது? அந்த காசை நாங்கள் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி தான் எல்லா வெரைட்டிஸ்லையுமே. இது தவறான ஒரு போக்கு. எவனோ எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் கொடைக்கானல் மற்ற நிறுவனங்களுக்கு அதாவது பண்ணக்காடு மற்றவங்களுக்குலாம் சரக்கு கொடுக்குறாங்க.
அப்போ சரக்கு கொடுக்கும்போது அவன் என்ன மார்ஜின் வைக்கிறான் அப்படின்னா நிறுவனத்துக்குன்னு 4%. அவன் எவ்வளோ கொள்ளடிக்கிறான் அது தலைமைச் சங்கம் தெரியாது. இன்றைக்கி அபிராமி கூட்டுறவு பண்டசாலை இருக்குது, அவன் எவ்வளோ கொள்ளடிக்கிறான்னு தெரியாது. யாருக்கு கமிஷன் போகுதுன்னு தெரியல. தயவுசெய்து இந்த கமிஷனை உடைக்கணும் அப்படின்னா இந்த கட்டுப்பாடற்ற தரமற்ற பொருள் அவன் உற்பத்தி பண்ணுற ஒரு தேதி, கொடுக்கறது ஒரு தேதி, இதை நிறுத்தணும். இது இல்லாமல் இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா தனித்துறை வேணும். நாங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படின்னா கூட்டுறவு நிறுவனத்தில் அவங்க மூலியமாக சம்பளம் கொடுக்கறதாக அவங்க கருத்தை வச்சுக்கிறாங்க. தயவுசெய்து இந்த சம்பளமானது அரசு வழங்குகிறது, கூட்டுறவுத்துறை வழங்க கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். கடைகள் பூராமே அரசு கடைகள், இது கூட்டுறவுத்துறை கடை கிடையாது. வேணும்னே போட வச்சுக்குவாங்க கூட்டுறவுத்துறை கடைன்னு. அது பொய். அரசாங்கத்தை ஏமாத்துறது கூட்டுறவுத்துறை. எப்படின்னா ஆடிட் முடிச்சு என்ன தர்றான், தப்பான கருத்துக்களை பதிவு பண்ணுறான். வரவு செலவில் கம்மியானதை காமிச்சு நட்டத்தை வாங்கி நமக்கு தர்றதில்லை நிதியை, அவனாக கொள்ளையடிச்சு வச்சுக்கிறான். இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு, கூட்டுறவுத்துறை கொள்ளையடிக்கிறதுக்கு அரசு பணம் வீணாகிறது. இதை ஆணையாளர் தயவுசெய்து எங்களை மாதிரி ஒரு தொழிற்சங்கவாதிகளை அழைச்சி உட்காந்து ஆணையாளர் பேசணும். யாரும் தயார் இல்லை, அவங்கவுங்க கடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு கமிட்டி அமைச்சாங்க சம்பளத்துக்கு. அந்த சம்பள கமிட்டி என்னாச்சு, 7 நிமிஷம் 5 நிமிஷம் கூட கிடையாது, வாய்ப்பு தரல. அப்போ எப்படி இருக்கும்? அது வாய்ப்பும் தரலை, நாங்கள் சொல்லக்கூடியது ஏற்றுக்கலை. அதுக்கு தான் நாங்கள் என்னென்னா கூட்டுறவுத்துறை சம்பந்தமில்லாத ஐஏஎஸ் கேட்டுட்ருக்குறோம். ஆனால் என்ன செய்கிறாங்க, ஒரு ஐஏஎஸ் தானே வேணும், இந்த அரசியல் ஸ்டார் அவர் தலைமையில் குழு, என்ன கண்துடைப்பு வேலை இது? முதல்வர் செய்கிறாங்களா, இல்லை துறை சார்ந்த அலுவலர்கள் அதிகாரிகள் பண்ணி இந்த திட்டத்தை பண்ணுறாங்களான்னு தெரியலை. அது இங்கே எவ்வளோ பேர் போராடுறாங்க, ஆனால் அவங்கள பூரா அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழ்நாடு பொது விநியோக ஊழியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய நாடகத்திலிருந்து விடுபடுவதற்கு, கூட்டுறவுத்துறையிலிருந்து விடுபடுவதற்காக அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி சரியான போராட்டத்தை நிகழ்த்துவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட பசியாற்றும் ஒரு சூழ்நிலையில் இந்த ரேஷன் கடை பணி தொடர்கிறது. இது மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றால் இதற்கு ஒரே வழி தனித்துறை மட்டும் என்பதை முதல்வர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிருபராகிய உங்களிடமும் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். தனித்துறை ஒன்றுதான் நல்ல வழி. நன்றி.